அட இது தெரியாம போச்சே, அந்த ஃபேமஸான கடை பேங்காக்ல இருக்க இந்த ஐகான்சியம் மால்ல தாங்க இருக்கு. ஐகான்சியம் மால்குள்ள நுழைஞ்ச உடனே சூக்சியாம்னு கேளுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை கை காட்டுவாங்க. அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள போன உடனே சென்ட்ரல் ரீஜியன் எங்க இருக்குன்னு கேளுங்க. சென்ட்ரல் ரீஜியன்ல இருக்க கடையா அந்த ஃபேமஸான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கடை தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர்ஸும் அங்கே அவைலபிளா இருந்ததுங்க. ஃப்ரூட் மிக்சரா இருக்கட்டும், ஜூஸரா இருக்கட்டும், டெலிஃபோன், கெட்டில், வேஸ் இருந்தது, குட்டியான செராமிக் கப் அண்ட் சாசஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி கியூரேட் பண்ண ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கூட அங்க ரெடிலி அவைலபிளா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி கியூரேட் பண்ண மேக்னெட்ஸ் எல்லாமே 150ல இருந்து 550 தாய் பாத் வரைக்கும் இருந்துச்சுங்க. இப்போ நீங்க பாக்குற எல்லா மாடல்ஸுமே அவங்க ஆல்ரெடி கியூரேட் பண்ணி வச்சது. இதெல்லாமே அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த கடையோட பேரே நான் இப்பதாங்க பாக்குறேன், லேக் பேன் ஜியூ. இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, இங்க இருக்க மாடல்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸை நம்மளே கியூட்டா கஸ்டமைஸ் பண்ண போறோம். அப்படியே எனக்கு கஸ்டமைஸ்லாம் பண்ண வராதுங்க, ஆனா எனக்கு இந்த பொருள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்தந்த பொருள்லாம் எடுத்து ஒரு பேஸ்கெட்ல போட்டு இங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்காக இப்படி பண்ணா நல்லா இருக்குங்க அப்படின்னு ஐடியா கொடுத்து அசெம்பிள் பண்ணி தருவாங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸை கஸ்டமைஸ் பண்றதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பேஸ் எல்லாமே 10 பாட்ல 35 பாத் வரைக்கும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ண போற, அதாவது வைக்க போற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், பர்கர், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே 10 பாத்ல இருந்து ஆரம்பிச்சு 75 பாத் வரைக்கும் அது போச்சு. நான் ஒரு போட் ஷேப் பேஸை தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேல நான் டெய்லி சாப்பிடுற ஃபுட் இருக்கும் இல்லையா, அதோட மினியேச்சர்ஸை நான் பொருத்தி இருந்தேன். அது இப்படிதான் இருந்துச்சு அதோட லுக்கு. இதை நான் கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். இப்படிதான் அவங்க ரொம்ப அழகாவே எனக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்க. முன்னாடி தாய்லாந்துன்ற ஸ்டிக்கரை அவங்களே எனக்காக போட்டு கொடுத்திருந்தாங்க. பின்னாடி சன்னி சைட் அப் வர மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நாங்க 2 பேருமே கஸ்டமைஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஈச் 115 தாய் பாத் ஆச்சுங்க. அதாவது 115 தாய் பாத் ஆச்சு. விக்னேஷ் கஸ்டமைஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டையும் நான் எண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கேன். நாங்க 2 பேரும் கஸ்டமைஸ் பண்ண இந்த 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்ல எது நல்லா இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவிடுங்க.